ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இருக்கும் பல பேருக்கு ரொம்பவே முக்கியமானது. உங்களுடைய விசா எக்ஸ்பைரி ஆயிருச்சா? விசிட் விசா, உம்ரா விசா, ஃபேமிலி விசாவில் இருக்கிறீங்களா? ஃப்ளைட் ப்ராப்ளம் காரணமாக இன்னும் சவுதியில் இருக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விசா எக்ஸ்பைரி ஆனாலும் வெளியே போக முடியுமா இல்லையா, ஃபைன் கட்டணுமா இல்லையா, பேன் வருமா இல்லையா, ஏர்போர்ட்டில் என்ன பண்ணணும், லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றத முழு விவரத்தோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிலைமை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சவுதி அரேபியாவுக்கு பல பேர் வந்திருக்காங்க. விசிட் விசா, ஃபேமிலி விசிட் விசா, உம்ரா விசா. ஆனால் சில நாட்களாக என்ன நடக்குது தெரியுமா? ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகுது, ஃப்ளைட்ஸ் டிலே ஆகுது. சில நாடுகளில் ஏர்போர்ட்டவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் டென்ஷன் தான். அப்புறம் வார் சுச்சுவேஷனும் கூட இதுக்கான காரணம்னு சொல்லலாம். இதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? பல பேர் சவுதியில சிக்கிக்கிட்டாங்க. விசா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சாதாரணமான நாட்கள்ல விசா எக்ஸ்பைரி ஆயிட்டா ஃபைன் கட்டணும், ஓவர் ஸ்டே பெனாலிட்டி வரும், ஃபியூச்சர்ல சவுதி வர்றதுக்கு பேன் வரும். அதனால மக்கள் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. நாம இப்போ எப்படி வெளியே போறது, ஃபைன் இல்லாம போக முடியுமா அப்படின்ற கேள்வி நம்மள பலருக்கு இருக்கு. இப்போ முக்கியமான தகவல் என்ன தெரியுமா? சவுதி அரசு ஒரு முக்கியமான தீர்மானம் எடுத்திருக்காங்க. சில கேட்டகரி விசாக்கு ஃபைன் இல்லாம எக்ஸிட் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். எந்தெந்த டைப் விசாக்கு இது பொருந்தும்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி விசிட் விசா, உம்ரா விசா, டிரான்சிட் விசா, ஃபைனல் எக்ஸிட் விசா எக்ஸ்பைரி ஆனவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த அப்டேட் பொருந்தும். ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. விசா பிப்ரவரி 25க்கு முன்னாடி எக்ஸ்பைரி ஆகி இருக்கணும். ஃபிளைட் ப்ராப்ளம் காரணமாக எக்ஸிட் போக முடியாம இருக்கணும். இப்போ முக்கியமான கேள்வி இருக்கும், எக்ஸிட் எப்படி போகலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் மூலமா தான். உங்க ஸ்பான்சரை தொடர்பு கொள்ளுங்க, அவங்களால விசா எக்ஸ்டெண்ட் செய்யலாம். அதுக்கப்புறம் முகீம் சிஸ்டம் மூலமா ப்ராசஸ் செய்யலாம். ஒரு சில கட்டணங்கள் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டைரக்ட் ஏர்போர்ட் எக்ஸிட் தான். ஸ்பான்சர் இல்லையா, உங்களுடைய ஸ்பான்சரோட உங்களால கான்டாக்ட்ல இருக்க முடியலையா, பரவாயில்ல, நீங்க நேரடியாக ஏர்போர்ட் போகலாம். ஏர்போர்ட்ல செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டை கையில வச்சுக்கணும். விசா காப்பியை நீங்க மொபைல்ல இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கணும். இமிகிரேஷன் கவுண்டருக்கு போகணும். அங்க அவங்க செக் பண்ணுவாங்க, எக்ஸிட் ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிடுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 18க்கு முன்னாடி எக்ஸிட் போகணும். உங்களுடைய டெட்லைனை மிஸ் பண்ணினீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஃபைன் வரும், பேன் வரும், டிபோர்ட் ஆக சான்ஸ் இருக்கு, மறுபடியும் சவுதி வர ப்ராப்ளம் இருக்கும். அதனால டிலே பண்ணாதீங்க. டிக்கெட் ரேட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க போங்க. டிக்கெட் காஸ்ட்லின்னு வெயிட் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் ஃபைன் வரும், பேன் வரும், இன்னும் பெரிய லாஸ் ஆகும். இயர்லியாவே ஏர்போர்ட்டுக்கு போயிருங்க. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க. லாஸ்ட் மினிட் அவாய்ட் பண்ணிருங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட், விசா காப்பி, டிக்கெட் எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. போர்டிங் டெனியை அவாய்ட் பண்றதுக்காக இயர்லியா செக் இன் பண்ணுங்க. கியூல லேட் ஆகாதீங்க. ஃபைன் இல்லாம எக்ஸிட் போனா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வருமான்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் வராது. இது கவர்மெண்ட் அப்ரூவல். ஸ்பான்சர் இல்லாம போகலாமான்னு கேட்டீங்கன்னா போகலாம். ஏர்போர்ட்ல டைரக்ட் எக்ஸிட் பாசிபிள் தான். விசா எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்ற கேள்வி உங்கள இருக்கும். பண்ணிக்கலாம். ஸ்பான்சர் இருந்தாங்கன்னா விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, விசா எக்ஸ்பைரி ஆனவங்களோட நிலைமை, சவுதி அரசின் புதிய அப்டேட், ஃபைன் இல்லாம எக்ஸிட் ஆகுறது எப்படி, ஏர்போர்ட் ப்ராசஸ், டெட்லைன் இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.